70 வயசுலயும் இளமை மாறாம 30 வயசு ஆள் மாதிரி தோற்றம் கொண்ட நடிகர்கள் யாரெல்லாம் தெரியுமா? லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது மம்மூட்டி. மலையாள சூப்பர் ஸ்டாரான மம்மூட்டி தமிழ் ரசிகர்களுக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினியோட தளபதி படத்துல தேவராஜ் கேரக்டர் நடிச்சதுக்கு அப்புறமா ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆக ஆரம்பிச்சாரு. ஆரம்பத்துல மலையாளத்துல இப்படி ஒரு ஆக்டர் இருக்காருன்னு மட்டும்தான் தெரியும். பட் நம்ம தமிழ் சினிமாக்கு வந்ததுக்கு அப்புறமா இங்கேயே அவருக்கு ஒரு தனி ஃபேன் பேஸ் உருவாக ஆரம்பிச்சிச்சு. இவரை ரசிகர்கள் மம்முக்கா அப்படின்னு செல்லமா கூப்பிடுவாங்க. மம்மூட்டியோட மகன் துல்கர் சல்மான் சினிமாவில் நடிக்க வந்ததுக்கு அப்புறமா கூட மம்மூட்டி தொடர்ந்து ஹீரோவா ஜொலிச்சுக்கிட்டு இருந்தாரு. அதுலயும் இவரோட நடிப்புல வெளியான பீஷ்மா பர்வம், ரோர்சாக், நண்பகல் நேரத்து மயக்கம், கண்ணூர் ஸ்குவாட் இந்த மாதிரி படங்கள் எல்லாமே ரசிகர்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய வரவேற்பு வாங்கிச்சுன்னு சொல்லலாம். அதுலயும் ரீசெண்டா வெளியான காதல் தி கோர் படத்துல ஜோதிகா கூட சேர்ந்து நடிக்கிற அளவுக்கு இன்னுமே மாசா இருக்காரு. 72 வயசாயிடுச்சு மம்மூட்டிக்கு. ஆனா இன்னைக்குமே இளமை மாறாம இளம் நடிகர்களுக்கே டஃப் கொடுக்கிற வகையில ஒரு ஹீரோவா தொடர்ந்து வந்துட்டு இருக்காரு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ஷாருக் கான். இவருக்கு இன்னைக்கு 52 வயசு ஆகுது. ஆனா இன்னைக்குமே பாக்குறதுக்கு சிக்ஸ் பேக்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு பயங்கர ஃபிட்டா இருக்காரு ஆளு. இளம் நடிகர்களுக்கே டஃப் கொடுக்கிற வகையில ஒரே வருஷத்துல 2,000 கோடி படம் கொடுக்கிற அளவுக்கு ஒரு ஹேண்ட்ஸம் லுக்கோட பயங்கரமான ஒரு ஹீரோவா இருந்துட்டு தான் வராரு. பாலிவுட் இண்டஸ்ட்ரியே பாய்காட் பிரச்சனையில சிக்கி தவிச்சிட்டு இருந்த அந்த சமயத்துல கூட இவரோட பதான் ஜவான் இந்த 2 படமுமே 1000 கோடி கலெக்ட் பண்ணி ஒரு மிகப்பெரிய இண்டஸ்ட்ரியல் ஹிட் ஆகி பாலிவுட் இண்டஸ்ட்ரிக்கே ஒரு புது நம்பிக்கையே கொடுத்துச்சு. அந்த அளவுக்கு அங்க இருக்கக்கூடியவங்களை காப்பாத்தினது இந்த 52 வயசு ஆள் தான். இப்ப இருக்கக்கூடிய டாப் ஹீரோயின்ஸ் தொடங்கி ரீசெண்டா வரக்கூடிய யங் ஹீரோயின்ஸ் வரைக்குமே ஷாருக் கான் கூட பேர் பண்ணி நடிக்கணும் அப்படின்னு ஒரு வாட்டியாவது ஆசைப்பட்டிருப்பாங்க. அந்த அளவுக்கு ஷாருக் கானோட மார்க்கெட் இறங்கவே செய்யாது போல. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது கமல். 4 வயசுல அவரோட சினிமா பயணத்தை இவர் ஆரம்பிச்சாரு. இன்னைக்கு உலகநாயகன் கமலஹாசனுக்கு 69 வயசு ஆயிடுச்சு. எந்த வேகத்துல அவரோட ஓட்டத்தை அவர் ஆரம்பிச்சாரோ அதே வேகத்துல தான் இப்பவுமே போயிட்டு இருக்காரு. ஒரு ப்ரொடியூசரா, ஒரு டைரக்டரா, ஒரு சாங் ரைட்டரா, ஒரு ஸ்கிரீன் பிளே ரைட்டரா, ஒரு நடிகரா இவர் செய்யாத வேலையே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். சினிமாவுல என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையுமே இவர் பண்ணிருக்காரு. அதனாலதான் இப்ப வரக்கூடிய ஜெனரேஷனுக்கு சினிமாவை பத்தின ஒரு என்சைக்ளோபீடியா அப்படின்னா அது கமலஹாசன் தான். விக்ரம் படத்துக்கு முன்னாடி வரைக்கும் இப்ப இருக்கிற 2K கிட்ஸ்க்கு கமலோட மாஸ் தெரியாது. பட் லோகேஷ் கனகராஜ் எல்லா இன்டர்வியூலையும் கமல்னா யாரு, அவர் மூலமா சினிமாவுல நாங்கெல்லாம் என்னெல்லாம் கத்திருந்திருக்கோம் அப்படின்னு சொல்லதான் ஓ கமல் இவ்வளவு பெரிய ஆளா அப்படின்னு நிறைய பேருக்கு தெரிய வந்துச்சு. இந்தியன் 2 வந்து பிளாப் ஆகி அதுல கொஞ்சம் ட்ரோல் மெட்டீரியல்ல மாட்டினாலுமே தக் லைஃப் வந்து மிகப்பெரிய ஹிட் ஆயிடுச்சு அப்படின்னா கமல் கிட்ட இருந்து நம்ம ஒரு 500 கோடி படம் கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது அனில் கபூர். இவருக்கு இப்ப 66 வயசு ஆகுது. ஒரு நடிகரா மட்டும் இல்ல படங்களை இவர் ப்ரொடியூஸும் பண்ணிட்டு இருக்காரு. 110 டிகிரியில உடற்பயிற்சி செய்து அந்த வீடியோவை சோசியல் மீடியால இவர் வெளியிட்டாரு. வெளியிட்டு இப்ப இருக்கக்கூடிய ஜெனரேஷன் எல்லாருக்குமே உடம்பை எப்படி ஃபிட்டா வச்சுக்கணும், வயசானாலும் எப்படி இளமையை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு நிறைய டிப்ஸ் கொடுத்துட்டு வராரு. இவரை பார்த்தா ஒரு 30 வயசு பையன் மாதிரி தான் இருக்கும். அந்த அளவுக்கு ரீசெண்டா வரக்கூடிய எல்லா படத்திலுமே அவ்வளவு ஹேண்ட்ஸம் லுக்கோட இருக்காரு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது சைஃப் அலி கான். பாலிவுட்ல முன்னணி நடிகரா இருக்கக்கூடிய சைஃப் அலி கான் நடிகை கரீனா கபூரை 2வதா கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. 53 வயசாகக்கூடிய சைஃப் அலி கான் இப்பவுமே செம ஃபிட்டா இருக்காரு. இதனால ஆரம்பத்துல இருந்து இப்ப வரைக்குமே தொடர்ந்து பட வாய்ப்புகள் இவருக்கு வந்துகிட்டே தான் இருக்கு. இவர் ஒரு வாட்டி கூட மார்க்கெட் இழந்ததே கிடையாது. இவர் படங்கள்ல மட்டும் இல்ல நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்லயும் நடிச்சு பயங்கரமா கல்லா கட்டிட்டு இருக்காரு. இவரோட இளமையான தோற்றத்தால இப்ப இருக்கக்கூடிய யங் ஹீரோஸ்க்கு கூட பயங்கரமா டஃப் கொடுக்கறாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நம்ம சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.